மற்றுமொரு செவ்வாய்க்கிழமை அன்று உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் சுவிசேஷ கூட்டத்திற்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இவ்வனமாக கர்த்தருடைய நாமத்தில் எங்களுக்கு ஆண்டவர் ஒன்று கூட கொடுத்த இந்த சிலாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி கூறும் வண்ணம் எங்களுடைய கூட்டத்தை, இந்த பாடல் வேலையை நாங்கள் தொடங்கும் முகமாக அனைவரும் எழுந்திருந்து மகிழ்வோம் மகிழ்வோம் என்ற பாடலை பாடுவோம். குறுகிய எண்ணிக்கையில் நாங்கள் இங்கு இருப்போமாயிருந்தால் அவை அனைத்தையும் புறம்பே தள்ளிவிட்டு நாங்கள் எங்களுடைய முழு முயற்சியினாலும் கர்த்தரை மகிமைப்படுத்தும் முகமாக நாங்கள் சத்தமாகவும் உற்சாகமாகவும் அனைவரும் எழுந்து பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம். ஜீவனை எனக்காய் அளித்தார். இதைவிட எங்களுக்கு இன்னும் அதிகமாக உற்சாகமாக பாடலாம் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் இந்த கூட்டத்தை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் விதமாக சகோதரர் ஆனந்தகுமார் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டத்தை அர்ப்பணித்து ஜெபம் செய்யுமாறு. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரம பிதாவே, இந்த மாலை வேளையிலே இவனமாக நாங்கள் எங்களுடைய சொந்த பாஷையிலே கருத்தோடு பாடல்களை படிக்கவும் அதுக்கு பிறகு செய்திக்கு கடந்து செல்லவும் இருக்கிறோம். தேவனே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்முடைய தாசனை நீர் பரிசுத்தாவியினாலே நிரப்பி காலமெடுத்து ஆயத்தப்படுத்திய செய்தி எங்கள் உள்ளங்களுக்கு தொடக்கூடியதாக இருக்கணும் என்று வேண்டுகிறோம். அதே நேரம் ஆன்லைன் மூலமாக இருப்பவர்களையும் விசேஷமாக நினைவு கூறுகிறோம். வந்திருக்கும் ஒவ்வொருவருடைய தேவைகள் சந்திக்கப்படவும், தேவனே, பல பிரச்சனைகள் மத்தியிலும், கஷ்டங்கள் மத்தியிலும், நோய்கள் மத்தியிலும், இந்த காலங்களை கடந்து செல்லும் விசுவாசிகள் மத்தியிலே
இந்த செய்தி தேவனே பிரயோஜனமில்லதாக இருக்கணும் என்றும் வேண்டுகிறோம். அதே நேரம் இந்த நாளிலே உம்மை அறியாதவர்கள் உம்மை அறிவதற்கும் இந்த யூடியூப் மூலமாக பிற்காலத்திலே இந்த செய்தியை கேட்பவர்களுக்கு அது பாக்கியமாக இருக்கணும் என்றே வேண்டுகிறோம். தேவனி வந்திருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிலையும் ஆசீர்வதித்தலும், வர முடியாமல் இருப்பவர்களையும் விசேஷமாக நினைவு கூறுகிறோம். அவர்களையும் நீர் ஆசீர்வதித்தலும். இந்த நாளிலே வாத்திய கருவி இசைக்கும் சகோதர சகோதரிகளுக்காகவும், பாடல் படிப்பவர்களுக்காகவும், விசேஷ நிகழ்ச்சி கொடுப்பவர்களுக்காகவும், செய்தியை கொண்டு வரும் தாசனுக்காகவும் விசேஷமாக வேண்டி இருக்கிறோம். அவளை நீர் ஆவியினாலே நிரப்பி இந்த காலை மாலை வேளையிலே நாங்கள் சந்தோஷமாக பாடல்களை படிக்கவும் செய்திக்கு கடந்து செல்லவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யணும் என்று வேண்டுகிறோம். இந்த நாளை எங்களுக்கு நியமித்ததற்காக விசேஷமாக நன்றி செலுத்துகிறோம். இவெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம். ஆமென். நன்றி ஆனந்தகுமார் சகோதரர் அவர்களே. நாங்கள் அனைவரும் முன் ஆசனங்களில் வந்து நாங்கள் அனைவரும் அமர்ந்து கொள்ளுவோம். எங்களுக்கு பிறகு வருபவர்களுக்கு அப்பொழுது இலகுவாக இருக்கும். பின்னே வந்து அமர்வதற்கு உங்களுடைய ஆசனங்கள் பின்னே அமர்ந்திருக்கிறவர்கள் தயவு செய்து முன்னே வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் அனைவரும் இந்த நேரத்தை கழிப்போம். மிக்க நன்றி. மிக்க நன்றி. நாங்கள் இவ்வண்ணமாகவே எங்களுடைய இந்த உணர்வுபூர்வமான இந்த சிரித்த முகத்தோடு அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுவோம். எங்களுடைய இரண்டாவது பாடல், தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தேவனின் ஆலயம் என்பது நாங்கள் தான். இனி நாங்கள் இந்த பாடலை உணர்வுபூர்வமாக உணர்ந்த வண்ணம் நாங்கள் அனைவரும் உற்சாகமாக எங்களுடைய கைகளை தட்டி பாடுவோம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே.
ஏவலின் ஆலயம், பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. என்னிடம் ஒரு கேள்வி உண்டு. உங்களுக்கு என்னதான் ஆனது? ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறீங்க? சற்று எங்களுடைய முகங்களை சிரித்த வண்ணம் நாங்கள் வைத்துக்கொண்டு இந்த தெய்வ சந்நிதியில் இந்த காலத்தை கழிப்போமே. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 2 கிழமைக்கு பிறகு நாங்கள் சந்திக்கிறோம். என்ன எங்களுக்கு மாறி மாறி, அதாவது ஒரு கிழமை விட்டு மற்றொரு கிழமை, மற்றொரு செவ்வாயில் தான் எங்களுக்கு இவ்வண்ணமாக தமிழ் சுவிசேஷ கூட்டத்தை இந்த சமூகத்தில் எங்களுக்கு நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த தமிழ் சுவிசேஷம் எங்களுடைய சொந்த மொழியிலான இந்த கூட்டத்தை நாங்கள் இன்னும் உற்சாகபூர்வமாக, இன்னும் சந்தோஷமாக நாங்கள் இந்த பாடலை பாடிய வண்ணம் நாங்கள் எங்களுடைய இந்த பாடல் வேலையை நாங்கள் கொண்டு செல்வோம். எங்களுக்கு அதிகம் நன்கு தெரிந்த ஒரு பாடலாகிய நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நாங்கள் இயேசுவை நன்றியால் துதித்து பாட போகிறோம். எங்களுடைய நாவால் நாங்கள் பாட போகிறோம். அப்பொழுது நாங்கள் எப்படி பாட வேண்டும்? உற்சாகமாக, சந்தோஷமாக நாங்கள் பாட வேண்டும். சரி, நாங்கள் அப்போ இந்த பாடலை பாடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். இயேசு நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தார், எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எங்கள் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும், மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எங்கள் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, புதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, புதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் திறந்து விடும். ஆம், பாடிடுவோம், துதித்திடுவோம். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் திறந்து விடும். அனைவரும் சேர்ந்து பாடுவோம். நன்றியால் துதிப்பாடு நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். இயேசு நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. பரவாயில்லை,
இதற்கு முதல் பாடியதை விட நன்கு பாடினீர்கள். தொடக்கத்தில் நல்லா சிரிச்சு கொண்டு பாடினீர்கள், அதுக்கு பிறகு மீண்டும் சோக முகத்திற்கு வந்து விட்டீர்கள். சரி, பரவாயில்லை. நாங்கள் அமர்ந்து கொள்வோம். எங்களுடைய விசேட பாடலை ஷப்தி சகோதரி எங்கள் மத்தியில் கொண்டு வரப்போகிறார். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும்
நன்றி சப்தி சகோதரி, அந்த அருமையான பாடலுக்காக. எங்களுக்கு நன்கு நாங்கள் அறிந்த பாடல் அது. எபினேசரே, எங்கள் வாலிபர்கள் மத்தியிலும் மற்றும் அனைவர் மத்தியிலும், வாலிபர்கள் மற்றும் வயது முதிர்ந்தவர்களின் பாகுபாடு இல்லாமல் இந்த பாடல்கள் அனைவர் மத்தியிலும் ஒரு எழுப்புதல், அதாவது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த பாடலில் நான் ஒரு வரியை மிகவும் கவனமாக நான் கூர்ந்து கவனித்தேன். எத்தனை பேருக்கு இந்த வரி பொருந்தும் என்று எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு பொருந்தும். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. எத்தனை பேர் நினைக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் தொடங்கியதென்று? இன்று நீங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இதை விட ஒரு மோசமான நிலையில் தான் இருப்பீர்கள் என்று யாராவது நினைக்கிறீர்களா? ஆம், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள், அவருக்கென்று பிரித்து எடுக்கப்பட்ட ஜனங்களாகிய நாங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாவிட்டால் நாங்கள் இருக்கிற நிலைமையை விட மிகவும் ஒரு மோசமான நிலையில் தான் இருப்போம். இந்த வார்த்தை அந்த காரியத்தை எனக்கு ஞாபகப்படுத்தி கொடுத்த இந்த நேரத்தில், ஆம், நாங்கள் எங்களுடைய பாடல் வேலையை கொண்டு போகும் முகமாக நாங்கள் மறுபடியும் அனைவரும் எழுந்து சிரித்த முகமாக உற்சாகமாக நாங்கள் பாடுவோம். எங்களுக்கு நன்கு தெரிந்த பாடல் நாங்கள் பாடப் போகிறோம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாடுவோம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். நாங்கள் அனைவரும் எழுந்து நிற்போம். இயேசு என்ற திருநாமத்திற்கு
சேர்ந்து பாடுவோம். மகிமை யாவேனே பரத்திலே, கருணாநாத உன் பலத்திலே, இயேசுவை போன்றே மிளிருமே வாழ்வே. அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. பயமையமே இல்லையே, அனைவரும் ஒன்று சேர்ந்து மகிமை யாவேனே பரத்திலே, தனிமை இல்லை வாழ்விலே, கருணாநாத உன் பலத்திலே, மகிமை யாவேனே பரத்திலே, இயேசுவை போன்றே மிளிருமே. மிக்க நன்றி. நாங்கள் அமர்ந்து கொள்வோம். தேவனுடைய வசனத்திற்கு நாங்கள் செவிசாய்ப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேளையிலே, இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு எங்களை அழைத்து வந்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னுமாய்
இந்த ஆராதனை மூலமாக அநேக ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்வார்களாக. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஏசியாவுக்கு எழுதிய நிருபம் 61 அதிகாரம் 10 வசனம். ஏசியாவுக்கு எழுதிய நிருபம் 61 அதிகாரம் 10 வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்ந்திருக்கிறேன். என் தேவனுக்கு முன்பாக என் ஆத்மா கலிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினாலே தன்னை அலங்கரித்து கொள்வது போல மணவாட்டி நகைகளினாலே தன்னையும் அலங்கரித்து கொள்வது போல தேவன் நமக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்திருக்கிறார். கடந்த முறை நான் சொன்ன செய்தி, தேவன் நம் எல்லோருக்கும் விலை மதிக்க முடியாத அந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்திருக்கிறார். அந்த இரட்சிப்பின் வஸ்திரம் தேவன் சிலுவைக்கு சென்று எங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு அவர் இரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுத்து நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் இந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்திருக்கிறார். இந்த இரட்சிப்பின் வஸ்திரம் சுயநீதியினாலே வந்த வஸ்திரம் அல்ல, நியாயப்பிரமாணத்தினாலே வந்த வஸ்திரம் அல்ல. கர்த்தருடைய ஜீவனை கொடுத்து எங்கள் எல்லோருக்கும் அந்த நித்திய ஜீவனை தர வேண்டும் என்பதற்காக கர்த்தர் எங்களுக்கு இந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்திருக்கிறார். கடந்த முறை என்னுடைய செய்தியிலே நான் இதை குறித்து சொல்லியிருந்தேன். நாங்கள் இந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்தவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். எங்கள் வாழ்க்கையிலே இந்த இரட்சிப்பின் வஸ்திரம் எப்பொழுதும் நாங்கள் இதை வைத்திருக்க வேண்டும். எசேக்கியேல் 16 அதிகாரத்திலே நீங்கள் வாசித்தால் தெரியும். நாங்கள் வழியிலே விழுந்து கிடந்தோம், காயமுற்ற ஜனங்களாக இருந்தோம், பாவத்திலே இருந்தோம், அவமானப்பட்டிருந்தோம், நிர்வாணமாய் காணப்பட்டோம். எல்லோரும் எங்களை வந்து மிதித்து கடந்து சென்றார்கள். எல்லோரும் எங்களை பார்த்து கடந்து மிதித்து கொண்டு சென்றார்கள். ஆனால் எங்கள் நேசகுமாரன் மாத்திரம் எங்களுக்காக வேண்டி தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய அந்த கிழிக்கப்பட்ட வஸ்திரத்தை அவர் எங்களுக்கு அணிவித்து உங்களுடைய நிர்வாணம் காணாதபடிக்கு, என்னுடைய நிர்வாணம் எங்கள் ஒவ்வொருடைய நிர்வாணமும் காணாதபடிக்கு எங்கள் பாவங்களிலிருந்து நாங்கள் விடுதலையாக வேண்டும் என்று அந்த விலை மதிக்க முடியாத இரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதை நாங்கள் ஒருபோதும் கலட்டவே கூடாது. அந்த இரட்சிப்பின் வஸ்திரம் எங்களை விட்டு ஒருபோதும் பிரிந்து போகக்கூடாது. எங்களுடைய நிலைமை எங்களுக்கு தெரியும். நாங்கள் எவ்வளவாய் பாவத்தில் இருந்தோம், எவ்வளவாய் நாங்கள் அந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம், தேவனை அறியாமல் சுய நீதியிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனாலும் நம்முடைய தேவன் நாங்கள் நீதிமானாய் மாற வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவையிலே தொங்கி தன்னுடைய வஸ்திரத்தை, கிழிக்கப்பட்ட வஸ்திரத்தை எங்களுக்கு தந்தார். ஆதாம் ஏவாள் போட்ட வஸ்திரம் அல்ல, நியாயப்பிரமாணத்தினாலே கொடுக்கப்பட்ட வஸ்திரம் அல்ல, இது ஒரு மகிமையான வஸ்திரம். ஆமேன். இது ஒரு மகிமையான வஸ்திரத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த வஸ்திரத்தை நாங்கள் அணிந்தவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். மத்தேயு 25 அதிகாரம் 1 வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நாங்கள் பார்த்தோம், பரலோக ராஜ்யம் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிற அந்த 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. மணவாட்டி சபையலாகிய நாங்கள் மணவாளன் வருவார் என்று நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
இந்த ஓட்டத்திலே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். மணவாளன் வரும்போது நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோமோ? அந்த 10 கன்னிகைகளின் கதையை நாங்கள் வாசிக்கும் போது அதில் என்ன நடக்கிறது? அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் மிகுதி 5 பேரும் புத்தி இல்லாதவர்களும். அவர்கள் 2 பேருக்கும் இடையிலே இருந்த வித்தியாசம் என்ன? அந்த 5 பேர், அந்த புத்தி உள்ள 5 பேரும் யார்? புத்தி இல்லாத 5 பேரும் யார்? மணவாளன் வருகிற நாளிகை நேரத்தை நாங்கள் அறிந்திருக்காதபடியினாலே நடுராத்திரியிலும் வரலாம், எவ்வேளையிலும் வரலாம். அந்த புத்தி உள்ள கன்னிகைகள் எவ்விதமாய் ஆயத்தமாக இருந்தார்கள்? அவர்கள் தீவட்டிகளை மட்டும் கொண்டு வரவில்லை, தீவட்டிகளுக்கு தேவையான எண்ணெயையும் கொண்டு வந்தார்கள். எங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த ஞானத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நாங்கள் எல்லோரும் கர்த்தாவே, கர்த்தருடைய வருகைக்காய் காத்திருக்கிற ஜனங்கள் அந்த தீவட்டிகளை மட்டும் நாங்கள் வைத்திராமல் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாக அந்த எண்ணெயை நாங்கள் வைத்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அந்த பரிசுத்த ஆவியின் வழிநடத்தல், பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் எங்கள் மத்தியிலே இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஏசாயா எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த 7 ஆவிகள், அதை நாங்கள் வெளிப்படுத்த நிருபத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தருடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த 7 ஆவிகள் விசேஷமாய் கடைசி நாட்களிலே கர்த்தாவே எங்கள் மத்தியிலே அந்த கர்த்தருடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த 7 ஆவிகளாலே நாங்கள் வழிநடத்தப்பட வேண்டும். விசேஷமாய் கர்த்தருடைய ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவி, ஞானத்தின் ஆவி, தெளிந்த புத்தியின் ஆவி, உணர்வின் ஆவி போன்ற அந்த 7 ஆவிகளினாலே நாங்கள் நிரப்பப்பட வேண்டும். நிச்சயமாகவே நீங்கள் எடுத்து வேண்டுமென்றால் வீட்டிலே போய் வாசியுங்கள். ஏசாயா எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்திலே, அதே போல் வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்திலும் இந்த 7 ஆவிகளை குறித்து நாங்கள் பார்க்குறோம். கர்த்தருடைய சிங்காசனத்திலே இருந்து புறப்பட்டு வருகிற, ஆங்கில வேதாகமம் அழகாய் சொல்லுகிறது, அவுட் ஆஃப் த த்ரோன் proceeded thunder, lightning and fire, and then proceeded the 7 spirits of God. ஸ்பெஷலி ஆகவே விசேஷமாக கர்த்தருடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த 7 ஆவிகளாலே நாங்களும் எங்கள் சபையாரும் எங்கள் குடும்பங்களாலும் நிரப்பப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவி எங்களுக்குள்ளே இருக்கிறதா? கர்த்தருடைய ஆவி எங்களுக்குள்ளே இருக்கிறதா? ஞானத்தை உணர்த்தும் ஆவி எங்களுக்குள்ளே இருக்கிறதா? அறிவை உணர்த்துகிற ஆவி எங்களுக்குள்ளே இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஆவிகளாலே நாங்கள் நிச்சயமாகவே வழிநடத்தப்படுவோமாக. கடந்த முறை என்னுடைய செய்தியிலே நான் மிகவும் வேகமாய் சென்றிருப்பேன் என்று தெரியாது. அதுக்காக எடுத்து நான் சுருக்கமாய் சொல்லியிருந்தேன். நாங்கள் கர்த்தருடைய அபிஷேகம் எங்கள் மத்தியில் இருக்க வேண்டும். எங்கு சென்றாலும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் கலட்டி போடக்கூடாது. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் அலட்சியம் பண்ணக்கூடாது. ஏனென்றால் அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எங்கள் மத்தியிலே காணப்பட வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். சுருக்கமாக நான் ஒரு செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச வசனம். கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள், கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாகவும் இருக்கிறது என்று கண்டு. அந்த ஸ்திரீக்கு கர்த்தராலே விலக்கப்பட்ட, கர்த்தராலே சாப்பிடக்கூடாது என்று சொன்ன அந்த கனி எவ்விதமாக இருந்தது? புசிப்புக்கு நல்லதாக இருந்தது, பார்வைக்கு இன்பமாக இருந்தது, புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதாக இருந்தது. புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதாக இருந்தது. She thought it was a desire to make her wise. புத்தியை தெளிவிக்கிற இச்சிக்கப்படத்தக்கது கனியாய் காணப்பட்டது. ஆனாலோ
அதே அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறார், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்றார். கர்த்தராலே அவ்விதமாய் விளக்கப்பட்ட அந்த கனி ஸ்திரீயின் பார்வையிலே எவ்விதமாக இருந்தது? பார்வைக்கு நலமாக இருந்தது, புசிப்பதற்கு இன்பமாக இருந்தது, புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்குள் நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள், எவ்விதமான வாழ்க்கையை நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் தீர்மானித்திருக்கிறோம், எவ்விதமாய் நாங்கள் வாழ்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த கனியை குறித்து கர்த்தர் அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று கட்டளையிட்ட போதும் அது அவருடைய பார்வைக்கும் நலமாக இருந்தது, புசிக்க இச்சையாக இருந்தது. ஆகவே அதே போல கர்த்தர் அந்த தோட்டத்தின் நடுவிலே, அதே தோட்டத்திலே கர்த்தர் இன்னும் ஒரு மரத்தையும் ஜீவ விருட்சத்தையும் முளைக்க பண்ணினார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவிதமான விருட்சங்களையும் தோட்டத்தில் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் அதிலே முளைக்க பண்ணினார். அதே தோட்டத்திலே, ஒரே தோட்டத்திலே ஜீவ விருட்சத்தை தருகிற அந்த கனிகளும் இருக்கிறது. கர்த்தர் சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன அதே கனிகளும் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் தெரிந்து கொள்கிற காரியங்கள் என்ன? நித்திய ஜீவனுக்குள்ளான காரியங்களை காண்கிறோமா, அல்லது நாங்கள் உலகத்துக்குரிய காரியங்களை காண்கிறோமா? ஆகவே நித்திய ஜீவனுக்குள் என்று அழைக்கப்பட்ட நாங்கள் நிச்சயமாகவே அந்த நித்திய ஜீவனுக்குரிய காரியங்களை நாங்கள் காண வேண்டும், நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை நோக்கி ஓடுகிற நாங்கள் ஜெபங்கொள்ள வேண்டுமென்று கர்த்தர் காண்கிற எங்களை, சிமிர்னா சபையை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஜெபங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு 2ஆம் மரணம் அவனை சேதப்படுத்த மாட்டாது என்று. அந்த ஸ்லாக்கியம் எங்களுக்கும் இருக்கிறது. அந்த ஆத்தும மரணம், சரீரத்திலே ஒருவரும் மரித்து போகிறார்கள், ஆனால் கர்த்தருடைய ஜீவ விருட்சத்தின் கனிகளை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த ஆத்ம மரணத்திலிருந்து கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆகவே நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே 2 விதமான மரங்களும் ஒரே தோட்டத்தை தான் இருந்தது. ஜீவ விருட்சத்தை தருகிற அந்த மரமும் இருந்தது. கர்த்தர் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரமும் அங்கே தான் இருந்தது. விசேஷமாக புத்தியை தெளிவுபடுத்துவதற்கு இச்சிக்கப்படத்தக்க அந்த மரமும் அந்த தோட்டத்திலே இருந்தது. ஆகவே நாங்கள் வாழ்கிற இந்த ஓட்டத்திலே, இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் இன்னுமாய் கர்த்தருடைய ஞானத்தினாலே போதிக்கப்பட்ட ஜனங்களாக, கர்த்தருடைய ஞானங்களுக்கு போதிக்கப்பட்ட ஜனங்களாய் நாங்கள் வாழ வேண்டும். உங்களுக்கு தெரியும் சோதோமுக்கு நடந்த காரியங்கள். சோதோம் லோத்தின் பார்வையில் எப்படி இருந்தது? அழிக்கப்பட முன்னர் சோதோம் கர்த்தரின் தோட்டத்தை போல காணப்பட்டது. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இடையிலே பிரிய வேண்டிய நாட்கள் வந்தபோது, அவர்கள் 2 பேரும் பூமியை பங்கிட வேண்டிய நாட்கள் வந்தபோது, லோத்தின் பார்வையிலே அந்த சோதோம் என்ன மாதிரி காணப்பட்டது? கர்த்தருடைய தோட்டத்தை போல காணப்பட்டது. நீர்வளம் இருக்கிற இடமாய் காணப்பட்டது. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல காணப்பட்டது. ஆனால் அதற்கு பின்னாலே வந்தது அழிவு. நாங்கள் வாசிப்போம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்திருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமோராவையும்
அழிக்கும் முன்னே சோதோமுக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போல காணப்பட்டது. கர்த்தர் சோதோமையும் குமோராவையும் அழிக்கும் முன்னர் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போல காணப்பட்டது. நீர்வளம் பொருந்தியதாய் காணப்பட்டது. எகிப்தைப் போல காணப்பட்டது. ஆனால் அவன் தெரிந்து கொண்டது அவனுடைய கண்களாலே பார்த்து அழகாயிருந்த அந்த தேசத்தை பார்த்து. ஆகவே நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய தெரிவுகள் கர்த்தருக்குள்ளாக இருக்க வேண்டும். கர்த்தர் அந்த ஞானத்தையும் பெலனையும் தர வேண்டும். சோதோமுக்கு உள்ளே சென்றால் அழிவு, ஆனால் கானானுக்குள்ளே சென்றால் பாலும் தேனும் ஓடுகிற நித்திய ஜீவன். சோதோம் பார்க்கும்போது அழகாக இருக்கிறது. உலகை பார்க்கும்போது அழகாக இருக்கிறது. உலகத்தின் நாடுகளை பார்க்கும்போது எவ்வளவோ அழகாக இருக்கிறது. ஆனால் அதற்குள்ளே என்ன இருப்பதென்றது கர்த்தருக்கு தான் தெரியும். அதான் நான் சொன்னபடி கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு கர்த்தருடைய ஞானத்தை தர வேண்டும். கர்த்தருடைய ஞானம் இந்த கடைசி நாட்களிலே மிகவும் முக்கியம். தம்மாலே அழைக்கப்பட்டவர்களுக்கு அவரே தேவ பலனும் தேவ ஞானவுமாய் இருக்கிறார். அவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவ ஞானத்தை தர வேண்டும். ஏனென்றால் பவுல் சொன்னது போல அவருடைய வருகையிலே அவர் ரட்சிப்பை அருளும்போது நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் கைவிடப்படக்கூடாது. அதுதான் மெய்யான ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பின் பாதையிலே கர்த்தரங்களை கொண்டு செல்ல வேண்டும். கர்த்தர் கொடுப்பது பார்வைக்கு இன்பமாயிராது. பார்வைக்கு அழகாக இருக்க மாற்று சில வேளைகளிலே. ஆனால் அங்கே ஜீவன் ஒன்று, அங்கே நித்திய ஜீவன் ஒன்று. கண்களை வைத்து சொந்த புத்தியை வைத்து பார்வைக்கு இன்பமான காரியங்களை குறித்து நாங்கள் அநேக காரியங்களை செய்திருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கிறது. அந்தந்த இடங்களிலே நாங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாட்களை இழந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஜீவனை பெறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தாரைப் போல நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய கர்த்தர் வந்தது நாங்கள் இழந்து போனவைகளை பெற்றுக்கொள்ள. நாங்கள் இழந்து போனவைகளை பெற்றுத்தரவே கர்த்தர் வந்திருக்கிறார். ஆக விசேஷமாகவே நாங்கள் கர்த்தருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய அந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் எப்போதும் நாங்கள் அணிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த இரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் நாங்கள் இந்த உலகத்திலே வாழவே கூடாது. அவர் வந்து கதவை தட்டுகிற வேளையிலே நாங்கள் எழுந்து சென்று கதவை திறக்கும் பிரகாரம் நாங்கள் ஆயத்தமுள்ள ஜனங்களாக இருக்கிறோம். இதோ நான் வஸ்திரத்தை கலட்டி விட்டேன், நான் காலணிகளை கலட்டி விட்டேன், என்னாலே வர முடியாது என்று சொல்லிவிட்டு நாங்கள் போய் பார்க்கும்போது அவர் சென்று விடுவார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த கர்த்தருடைய சரீரத்தின் அவயவங்களாகிய நாங்கள் நிச்சயமாகவே கர்த்தருடைய வருகைக்காக நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தர் லோத்து பார்த்தது போல ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே லோத்து பார்த்தது போல நீர்வளம் ஆசீர்வாதமான சோதோம் குமாரா கர்த்தருடைய தோட்டத்தைப் போல காட்சி அளித்தது. ஆகவே நம்முடைய தெரிவுகள் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தருடைய ஞானம் எங்களுக்கு வெளிப்படுத்துவதாக. கர்த்தர் நிச்சயமாகவே எங்கள் மத்தியிலே இடைப்படுவாராக. ஒருபோதும் கர்த்தரங்களை வழிநடத்துவாராக. ஐசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். கடந்த வாரம் நாங்கள் எங்களுடைய ஆராதனையிலே பார்த்தோம். நாங்கள் யார்? கர்த்தராலே மீட்கப்பட்ட ஜனங்கள். ஆமேன். நாங்கள் கர்த்தராலே மீட்கப்பட்ட ஜனங்கள். நாங்கள் கர்த்தராலே மீட்கப்பட்ட ஜனங்கள் அவ்விதமாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் எங்களை வழிநடத்துவாராக. கர்த்தர் இன்னுமாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராக. 35:10 சொல்கிறது,
கர்த்தரால் மீட்டப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி என்றென்றைக்கும் அவர்கள் தலையின் மேல் இருக்கும். கர்த்தராலே மீட்கப்பட்ட ஜனங்கள் நாங்கள் இன்னுமாய் சீயோனை நோக்கி நாங்கள் ஓடுவோமாக. ஆகவே நாங்கள் உலகத்தின் காரியங்களை பார்க்காமல் கர்த்தருடைய பார்வையிலே கர்த்தருடைய ஞானத்தை தேடுகிற ஜனங்களாக, கர்த்தராலே போதிக்கப்பட்ட ஜனங்களாக நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தையும் பலத்தையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்களோடு கூட இருப்பாராக. அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆஹா ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆஹா ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். நிச்சயமாகவே கர்த்தர் எங்கள் எல்லோரையும் வழிநடத்துவாராக. விசேஷமாக கடைசி நாட்களிலே கர்த்தர் எங்களுக்கு தெளிந்த புத்தியையும் ஞானத்தையும் எங்களுக்கு தருவாராக. கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்கள் ஒருவரையும் வழிநடத்துவாராக. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வருகை நிமித்தம் இவ்வனமாகவே 23ஆம் திகதி மறுபடியும் ஜூன் 23ஆம் திகதி தமிழ் சுவிசேஷ கூட்டம் நடைபெறும். உங்கள் அனைவருடைய வருகையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இவ்வனமாக வந்து நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நல்ல காலத்தை நாங்கள் செலவழிப்போம். மீண்டும் ஜூன் 23ஆம் திகதி. நன்றி.